ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்திய ராணுவ தாக்குதலில் 80 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பயங்கரவாத முகாம்கள், பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம், அவர்கள் அறிவிப்பு வெளியிடும் மசூதி துல்லியமாக ஏவுகணை கொண்டு தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களின் பட்டியலையும் இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. கோட்லி, முரித்கே, பகவல்பூர், ஷக் அம்ரு, பிம்பர், குல்பூர், சியால்கோட், ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் 2 இடங்கள் என 9 இடங்களில் தாக்குதல் நடந்துள்ளது. இதில் 2வது இடமான முரித்கே என்பது லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடமாகும். அந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பகவல்பூர் பயங்கரவாதி மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தரப்பில் வீடியோ ஆதாரங்களுடன் தாக்குதல் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில், நாங்களும் இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என பாகிஸ்தான் சொல்கிறது. பாகிஸ்தான் விமானப்படை 5 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் 2 இந்திய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் தகவல் அமைச்சர் அத்தாவுல்லா தரார் சொல்கிறார். ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது விரோத செயல் அல்ல என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா முகமது ஆசிப் கூறியுள்ளார்.